பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக இந்த லைவுக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். வந்த பிள்ளைகள் எல்லாரும் அப்படியே அப்பாவை துதிக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு கர்த்தருடைய மகிமை நம்மளை மூடப்போகுது. கர்த்தருடைய மகிமை நம்மளை விடுவிக்க போகுது. கர்த்தருடைய மகிமை நம்மளை செழிப்பிற்குள்ளே நடத்த போகுது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ. நன்றி செலுத்துகிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் அற்புதர், நீர் அதிசயர், நீர் ஆலோசனையின் கர்த்தர், ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ. நன்றி செலுத்துகிறோம் டாடி. ஹalleluya. ஜாயின் பண்ண பிள்ளைங்க அப்பாவை துதிக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லை, உங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் முதல் தடவையாக இந்த வார்த்தையை கேட்குறீங்க, இந்த லைவை பார்க்குறீங்கன்னா, நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க, உங்களுடைய பெயர், உங்கள் பிளேஸை நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ. ரெகுலராக பார்த்துட்ருக்கிற பிள்ளைங்களும் சரி, புதிதாக பார்க்குற பிள்ளைகளும் சரி, இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அளவில்லாத ஒரு மகிமையை தேங்க்யூ ஜீசஸ் கட்டவிழ்க்க போகிறாரு. ஹalleluya. தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ. நன்றி நன்றி நன்றி. ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியினால், கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியினால், பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியினால், பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியினால், அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே.
இந்த இடமாசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எஸ், அவர் உங்களை கனமடைய செய்ய வந்திருக்காரு, உங்களை பலனடைய செய்ய வந்திருக்காரு, உங்களை ஞானம் அடைய செய்ய வந்திருக்காரு, உங்களை தேற்ற, உங்களை ஆற்ற, உங்களை வழிநடத்த அவர் வந்திருக்காரு. எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு தேவன் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிற ஒரு நாள்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்றையோடு என்னை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலையை நான் பெற்றுக்கொள்கிற நேரம்ட்டு? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லா, தேங்க்யூ லா, தேங்க்யூ லா. அப்பா, இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆண்டவரே உம்முடைய அளவில்லாத அபிஷேகம், உம்முடைய அளவில்லாத வல்லமை, உம்முடைய அளவில்லாத அக்கினி இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தது போல ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா கதவுகள் திறக்கப்படுவதாக. பொருளாதாரத்தின் கதவுகள் திறக்கப்படட்டும். ஊழியத்தின் கதவுகள் திறக்கப்படட்டும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லா, தேங்க்யூ லா. பிஸ்னஸ்க்குரிய கதவுகள் திறக்கப்படட்டும் டாடி. இவர்களுடைய ஆண்டவரே பிரயாணங்களுக்கான கதவுகள் திறக்கப்படட்டும். எல்லாம் ஆண்டவரே விசா பெண்டிங்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுறோம் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அதிகாரிகள் கண்களில் கர்த்தர் ஆண்டவரே அப்பா தயவுகளை பாராட்டுவீராக. தயவுகள், தயவுகள், தயவுகள் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் நான் தயவை பேசுகிறேன் டாடி. தயவு, தயவு, தயவு. எஸ், உங்கள் வாழ்க்கையில் உங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படுகிற ஒரு நேரம். விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. தேவனுடைய கரம் பலமாக இறங்கிட்டுருக்கு. பலமான காரியங்களை உங்கள் லைஃப்பில் செஞ்சிட்ருக்கு. தேங்க்யூலா. அந்நிய பாஷை பேச நினைக்கிற பிள்ளைங்க, பேசுகிற பிள்ளைங்க அப்படியே அந்நிய பாஷைகளை பேசுங்க. அந்நிய பாஷைகள் பேச தெரியாத பிள்ளைங்க ஸ்தோத்திரங்களை சொல்லுங்கள் இயேசுவின் நாமத்தினால. இன்னைக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் கட்டவிழ்க்கப்பட போகிறீங்க. தேங்க்யூலா. சைமன் பிளஸ் யூ. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். துஷ்டன் பிரதர் பிளஸ் யூ. தேங்க்யூ ரமேஷ் பிரதர் பிளஸ் யூ. தேங்க்யூ லோ. Thank you Lord, thank you Master, thank you Master, thank you Master. ஆவியானவரே ரீபா ஷண்டா ரதரா லதம ரீகா சரா தனந்துருதனா ஓபா லா ஷீட்டா ரணத்தியந்துருதன். இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே துதிக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு துதிக்க துதிக்க ஒரு பெரிய விடுதலையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. when you praise, அப்பாவை துதிக்கும் போதே ஒரு பெரிய கட்டுகள் அவிழ்க்கப்படும். தேங்க்யூ லார்ட். அன்னைக்கு பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் துதிச்சாங்க. எல்லாருமே கட்டப்பட்டிருந்தா அழுவாங்க, முறுமுறுப்பாங்க, இல்லை ஏதாவது ரொம்ப கண்டிப்பாக அடித்து தான் கட்டியிருப்பாங்க. அதனால் டயரில் தூங்கியிருக்கணுமே தவிர அவங்க இது எதுவுமே பண்ணாமல் ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணாங்க, ஆண்டவரை துதிச்சாங்க. அவங்க துதிக்கும் போது சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைந்தது. தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு நீங்கள் துதிக்கும் போது, நீங்கள் அப்பாவை போற்றி பாடும்போது நிறைய சிறைச்சாலையின் கதவுகள் உங்களுக்கு விரோதமாய் உங்களை கட்டி வைத்திருக்கிற நிறைய கட்டுகள் கட்டவிழ்க்கப்படும் இயேசுவின் நாமத்தினால. எஸ், தேங்க்யூலோ, தேங்க்யூலோ, தேங்க்யூலோ. புதிய எல்லைக்குள்ளே, புதிய வாழ்க்கைக்குள்ளே நுழைய விடாமல் தடையாக நிற்கிற நிறைய செங்கடல்கள் இன்னைக்கு உங்களுக்கு வழிவிட போகுது இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. என் லைஃப் முடிஞ்சிருச்சா, என் குடும்ப வாழ்க்கை முடிஞ்சிருச்சா, என் ஊழிய வாழ்க்கை முடிஞ்சிருச்சா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றார், நோ 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 நோ. உன் வாழ்க்கை இனிதான் ஆரம்பிக்க போகுது. உன் வாழ்க்கை இனிதான் ஆரம்பிக்க போகுது. இட்ஸ் a beginning. இட்ஸ் a beginning. அவர் சொல்றார்ல, நான் ஆல்பா அண்ட் ஒமேகா, நான் ஆதியும் அந்தமும். எஸ், நளினி சிஸ்டர் அப்படியே வாங்கிக்கிங்க இயேசுவின் நாமத்தினால. அவர் ஆவியும் அந்தமுமாக இருக்கார். அவர் ஆரம்பமும் முடிவுமாக இருக்கார். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க, என் லைஃப் இட்ஸ் ஃபினிஷ், என் பிஸ்னஸ் இட்ஸ் ஃபினிஷ், என் மினிஸ்ட்ரி இஸ் ஃபினிஷ் அப்படின்னு நினச்சி இது சோர்வுக்குள்ளே இருக்கீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, நோ 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 நோ. இன்னைக்கு தான் ஒரு பெரிய ஆரம்பத்தை உன் லைஃப்பில் பார்க்க போகிறேன். உன் பிஸ்னஸ் செய்கிற பிள்ளைகளுக்கு விசேஷமாக நான் பேசுகிறேன். உன் பிஸ்னஸ் ஆரம்பிக்குது வித்தின் அ மினிட். இப்போ டைம் 9:17, 17 PM. இந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தர் உங்களுடைய லைஃப்ல நிறைய விஷயங்களை திறந்து விட போறாரு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கதவுகள் திறக்குது. எங்கிருந்து வரும் தெரியலங்க பிஸ்னஸ் ஆர்டர்ஸ். அப்படியே வாங்கிக்குங்க. எங்கிருந்து வரும் தெரியாது பிஸ்னஸ் ஆர்டர்ஸ். இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு
உங்களை பார்த்து சொல்கிறேன், எஸ் பிஸ்னஸ் ஆர்டர்ஸ் வந்து குவிய போகுது, பிஸ்னஸ் ஆர்டர்ஸ் வந்து குவிய போகுது. ஓ தேங்க்யூ ஜீசஸ். செய்ய முடியலையே, இந்த பிஸ்னஸ் ஆர்டர்ஸை எடுத்து செய்ய முடியலையேன்னு நீங்கள் அநேகருக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி கர்த்தர் மாற்ற போகிறாரு. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். ஓ ரீபா ஷந்த ருதியா லாதரியான் திருதனா, ஓ ரிகபா ரியா ஷந்துருதனா. தேங்க்யூ. எஸ் கண்டிப்பாக ராம்கி பிரதர், இயேசுவின் நாமத்தை ரிலீஸ் பண்ணுறேன். எஸ் உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வருவதாக, தர வேண்டியவர்கள் தருவார்களாக. இது வரைக்கும் அலைந்து திரிந்து சோர்ந்து போயிருக்கீங்களே, கேட்டு அவங்க தரல. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, இதுக்கப்புறம் கேட்காமையே உன் கையில் வந்து விழும், நீ கேட்காமையே உன் கையில் வந்து விழும். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேங்க்யூ. ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு அப்படியே அப்பா பேசுகிற வார்த்தையை வாங்கிக்கிங்க. நெக்ஸ்ட் லெவல் ப்ரொமோஷன்ஸ். உங்கள் ஊழியத்தில் ஒரு பெரிய ப்ரொமோஷன்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. ஊழியத்தில் என்ன பிரதர் ப்ரொமோஷன்? சொந்த சபைகளில் வாழுவீங்க, நீங்கள் சொந்த சபைகளை கட்டி கொடுப்பீங்க நீங்கள். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். எஸ் சத்யன் பாஸ்டர், உங்களை அப்படியே இந்த வார்த்தையை வாங்கிக்கிங்க. இதுக்கப்புறம் நீங்கள் சொந்த இடங்களில் தான் தேவனை ஆராதிப்பீங்க. எஸ் அருமைராஜ் பிரதர், சீக்கிரத்தில் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது. தேங்க்யூ லார்ட். ஐ ரிலீஸ் சம் ரெலம். உங்கள் மேலே சில ரெலமை அப்படியே திறந்து விடுறேன். எஸ் சைமன், ஏசுவின் நாமத்தினால இன்னைக்கு உங்கள் மேலே திறந்து இந்த ரெலம், இன்னைக்கு உங்க மேல திறந்து விட்டுட்டு இந்த ரெலம் உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக போகுது. இயேசுவின் நாமத்தினால ஐ ரிலீஸ், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. தேங்க்யூ காட். எஸ் நேசமணி சிஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். நிறைய விஷயங்கள் செத்து போன மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதில் ஜீவன் இருக்கா? இது உயிரோடு எழும்புமா? இந்த விஷயம் மறுபடியும் கட்டப்படுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, எஸ் அதில் ஜீவன் இருக்கு, அது இன்னும் செத்து போல. ஓ தேங்க்யூ லா. அது ஜீவன் இருக்கு, அது கனி தரும். யூ திங்கிங் இட்ஸ் டை. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இது முடிஞ்சிச்சு. இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு இட்ஸ் ஹalleluya. அது துளிர் விடுதுங்க. அது துளிர் விட்டு பூத்து காய்த்து கனி தருகிற ஒரு இடத்துக்குள்ள நீங்க வந்திருக்கீங்க. இது வரைக்கும் ட்ரையா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் ட்ரைனஸை கேன்சல் பண்ற இயேசுவின் நாமத்தினால. எல்லாம் ட்ரைனஸை கேன்சல் ஆகுது இயேசுவின் நாமத்தினால. ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். எவ்ரி ட்ரைனஸ், உங்க ஃபினான்ஷியல் இருக்கிற ட்ரைனஸ், உங்க ஃபேமிலியில் இருக்கிற ட்ரைனஸ், உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ட்ரைனஸ். தேங்க்யூ மாஸ்டர். உங்க பிஸ்னஸ்ல இருக்கிற ட்ரைனஸ், உங்க ஹெல்த்ல இருக்கிற ட்ரைனஸ். ஓ தேங்க்யூ லா. அடிக்கடிக்கு சிக்கா வரீங்களா? இயேசுவின் நாமத்தில் எல்லாம் ட்ரைனஸ் மாறுது. ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். Thank you, Master. Within a minute, some people receive miraculous money. I release in the name of Jesus. Yes, supernatural. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பணங்கள் வரப்போகுதுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஜஷு, எஸ் உங்கள் விசாவை நான் ரிலீஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால. எஸ் கிங்ஸ்லி பிரதர், எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லா. தேங்க்யூ மாஸ்டர். சீக்கிரம் நீங்கள் சொல்ல போகிறீங்க, கர்த்தர் என் வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட காரியத்தெல்லாம் செஞ்சுருக்காரு தெரியுமா பிரதர்? ஓ ஸோ எக்ஸைட்டட். இந்த காரியத்தெல்லாம் நான் இமேஜினேஷன் கூட பண்ணி பார்க்கல. இமேஜினேஷன் பண்ணாத காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் திறந்து விட போகிறாருங்க. எல்லாரும் நினச்சாங்க செங்கடல் முன்னாடி பின்னாடி பார்வோன், நம்ம லைஃப் முடிஞ்சிச்சு. இஸ்ரவேல் ஜனங்க நினச்சது இட்ஸ் ஃபினிஷ். ஆனால் தேவன் நினச்சாருங்க, ஏன் மோசே கூட யோசிக்கல செங்கடல்ல ஒரு வழிகளை திறப்பாருன்னு. ஆண்டவர் திறந்து விட்டாருங்க. சில நேரங்கள் நம்மளுடைய தாட்ஸ் எப்படின்னா, இப்படி தான் ஆண்டவர் செய்வார், இப்படி தான் நடக்கும், ஏன்னா அவங்களுக்கு இப்படி நடந்துச்சு, எனக்கு இப்படி நடக்கும், அவங்க இந்த விஷயத்தில் இப்படி டெஸ்டிஃபை பண்ணாங்க, நானும் இப்படி தான் டெஸ்டிஃபை பண்ணுவேன் அப்படின்ற அந்த தாட்ஸ்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, நோ, உன்னுடைய யோசனை
யோசனையை விட என் யோசனை பெருசு, உன்னுடைய பிரச்சனையை விட நான் பெரியவன். ஓ உனக்கு ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? எஸ், ஜஸ்ட் விசுவாசிங்க, அப்படியே பிலீவ் பண்ணுங்க. மா ஷீதா ரானா தியாந்தராத. எஸ் ஜெஷு பிரதர், எஸ் ஜெஷு, உங்கள் விசாவை அப்படியே ரிலீஸ் பண்ணுறேன். எஸ், வாங்கிட்டு அப்படியே ஃப்ளைட்டில் உட்கார மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணுங்கள். நீங்கள் போக வேண்டிய நாட்டில், நீங்கள் போக வேண்டிய இடத்துல, நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி அப்படியே 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 வாங்கிக்கிங்க இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூலோ 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 தேங்க்யூலோ. எஸ் எஸ் எஸ், நிறைய பேர் நிறைய இடத்துலேருந்து பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்குற இடத்துல, நீங்கள் எந்த இடத்துல பார்த்துட்ருக்கீங்களோ அந்த இடத்துல உங்கள் வார்த்தைக்கு மரியாதை இல்லாமல் இருக்கலாம், கனம் இல்லாமல் இருக்கலாம், அது ஒரு பொருட்டாக எண்ணாமல் இருக்கலாம். உங்கள் வார்த்தையெல்லாம் யாருமே என்ன சொல்கிறது, நீ எல்லாம் ஒரு பெரிய ஆள், உன் பேச்செல்லாம் யாருன்னா கேட்பாங்களா? உங்கள் பேச்சு அந்த இடத்துல எடுபடாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் பேசுகிறது பாயிண்ட் அவுட்டாக, கரெக்டாக பாயிண்ட்டாக பேசுவீங்க, நேர்த்தியாக பேசுவீங்க. அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அந்த வார்த்தையை தான் பேசுவீங்க. பட் அங்கே இருக்கிற ஒருத்தரும் அந்த வார்த்தையை அக்செப்டே பண்ண மாட்டாங்க, அந்த வார்த்தையை காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, ஓ தேங்க்யூ ஜீசஸ், உங்கள் வார்த்தைக்கு ஒரு கனம் உண்டாகுது. ஓ தேங்க்யூ லார்ட், உங்கள் வார்த்தைக்கு ஒரு கனம் உண்டாகுது. ஓ ரிகா பாபா லா ஷீட்டா நாராதியந்துருதுனா. இயேசுவின் நாமத்தில் ஐ ரிலீஸ் பீஸ் பிரதர். எஸ் 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 எஸ், சமாதானத்தின் மேல் சமாதானத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஆண்டவர் வார்த்தை இதுதான் சொல்லுது, என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு வைத்து விட்டு போகிறேன் அப்படின்னு. எஸ், எத்தனை பேர் நம்புறீங்க? அவருடைய சமாதானம் நம்ம சமாதானம் உள்ளவர்களாய் மாற்றும். அவருடைய சமாதானம் நம்மை சமாதானம் உள்ளவர்களாய் மாற்றும் இயேசுவின் நாமத்தினால. எஸ், வேலை ஸ்தலங்களில் இருக்கிற எல்லா இஷ்யூஸை கேன்சல் பண்ணுறேன் சிஸ்டர். நீங்கள் இதுக்கப்புறம் இது அப்படியே வாங்கிக்கிங்க. எல்லாருக்கும் இந்த வார்த்தை தான். இயேசுவை தொட்டவர்களும் இயேசு தொட்டவன், ரெண்டு பேரும் இயேசுவை தொட்டவர்களும் சுகம் பெற்றாங்க. இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போய் நிற்கிற இடங்களில் அநேக சுகம் அடைய போகிறாங்க, அநேகர் பலன் அடைய போகிறாங்க. நீங்கள் போய் டச் பண்ணுவீங்க, அவங்களுக்கு சரீர சுகம் மட்டும் இல்லை, உள்ளான சுகமும் உண்டாகும். சில பிஸ்னஸ் நடக்கிற இடங்களுக்கு நீங்கள் போவீங்க, அது வரைக்கும் அந்த இடத்துல அடிச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் போய் நின்ன உடனே அந்த இடம் நிரம்பி வழியும். யூ அட்ராக்ட் பீப்புள்ஸ். தேங்க்யூ ஜீசஸ். சில பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஐடியா கொடுக்கும் போது அவங்களுடைய பிஸ்னஸ் ப்ராஃபிட்ஸ் மேலே ப்ராஃபிட்ஸ் அப்படியே, ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், கொட்டி கிடக்குங்க, கொட்டுங்க ப்ராஃபிட்ஸ் கொட்டுங்க. தேங்க்யூ ஜீசஸ். நிறைய மினிஸ்ட்ரி பண்ணுற பிள்ளைங்க இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஏன் நான் ஒரு பெரிய வழியை திறந்து வச்சுருக்கிறேன். ஜஸ்ட் சரண்டர். Just surrender. Yes, 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 brother. ரீகன் பிரதர், இயேசுவின் நாமத்தினால் உங்களை பார்த்து பேசுகிறேன். எஸ், அவர் உங்களுக்கான வழிகளை திறந்துட்டாரு. வித்தின் அ மினிட். இதுக்கப்புறம் நேரம் எடுக்காது, இதுக்கப்புறம் டைம் எடுக்காது. ஓ தேங்க்யூலோ தேங்க்யூலோ. உங்கள் லைஃப்பில் எந்தெந்த வாசல்கள் தடைபட்டு இருந்துச்சோ, எந்தெந்த கதவுகள் திறக்காது இருந்துச்சோ, அந்த கதவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால ஓ திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. ரைட் நவ், ரைட் நவ், ரைட் நவ், ரைட் நவ், ரைட் நவ், in the name of Jesus. Right now in the name of Jesus. Thank you master, thank you master. வர வேண்டியதெல்லாம் வந்து விழுங்க, வர வேண்டியதெல்லாம் வந்து விழும். ஒரு நல்ல சொந்த வீடு கட்டினா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு யாராவது இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கீங்கன்னா உங்களை பார்த்து சொல்கிறேன், நெகேமியா 9:25 படியாய் நீங்கள் கட்டாத வீட்டில் குடியிருப்பீங்க, நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலன்களை புசிப்பீங்க, நீங்கள் வெட்டாத கிணற்றின் தண்ணீரை குடிப்பீங்க. இயேசுவின் நாமத்தினால whoever waiting for own house, I release own house. மா ஷீட்டா ரானாத்தி அந்த ரதனந்த ரதன. பரலோகம் உங்களுக்கான உங்களுடைய ஜெபத்தை, உங்களுடைய ஜெப குறிப்புக்கு பதில் தருகிற நேரம் இது.
பதில் தருகிற நேரம் இது, பதிலை பெற்றுக்கொள்கிற நேரம் இது. இயேசுவின் நாமத்தினால ஐ பிலீவ் ஓ காட் going to a mighty miracle in your finance, in your family, in your business. Thank you master, whoever believe just yes amen I receive it. டைப் பண்ணுங்க, இல்லை என்னால் டைப் பண்ண முடியல ஒரு thumbs up போடுங்க. இயேசுவின் நாமத்தினால எஸ் நான் நம்புகிறேன். கர்த்தர் இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் என் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கிட்டாரு. நெகேமியா 9:25 சிஸ்டர், 9:25 ஷாபா ரானா ஷீட்டா ரானாதர புதிய அத்தியாயம். கர்த்தர் உங்களுடைய லைஃப்பில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கிவிட்டார். அதை நீங்கள் பார்ப்பீங்க. சில மூவிஸ், சில புக்ஸ் எல்லாமே பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரி போயிட்டுருக்கும்ல. ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, எஸ் ஐ ரிலீஸ் நியூ சாப்டர். ஐ ஓப்பன் நியூ சாப்டர் இன் யுவர் லைஃப். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். எத்தனை பேர் நம்புறீங்க? நியூ சாப்டர் ஐ ரிலீஸ். இந்த வார்த்தையை கேட்டுட்டு ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஒரு புதிய பாகத்தை நான் பேசுகிறேன். புதிய சாப்டரை, நியூ சாப்டரை நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. இதுவரைக்கும் இருந்த உங்கள் வாழ்க்கை இன்றையோட அப்படியே மாறுதுங்க. மாறுது. மாற்றத்திற்குரிய நாள். இது மாற்றத்திற்குரிய நேரம். Thank you master. Shabrulama shita kanatia turudana. Hallelujah. Thank you Jesus. இயேசுவின் நாமத்தினால ரபா பாபா shanta rita riyata rudana dianturudana. Raka baba la shinta ranatianturudana. குடும்பங்கள்ல ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். Who are waiting for your family restoration. என் ஃபேமிலியில் ஒரு ரெஸ்டோரேஷனை பார்க்கணும், என் ஃபேமிலி மறுபடியும் கட்டப்படணும் அப்படின்னு யாரெல்லாம் காத்திருக்கீங்க? எஸ், தேவையில்லாத காரியத்தை, தேவையில்லாத வார்த்தைகளால் உங்கள் குடும்பத்தை சொல்லி அப்படியே ஒதுக்கி வச்சுருக்காங்களா? நீங்கள் எப்படின்னா ரொம்ப ஃபேமஸாக, ரொம்ப ஃபெமிலியராக, எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தீங்க. பட் இன்னைக்கு உங்களுடைய எக்ஸாம்பிள் எப்படின்னா, இந்த குடும்பத்தை போல மட்டும் இருக்கக்கூடாது. இது வரைக்கும் வாழ்ந்தா இந்த குடும்பத்தை போல வாழணும்னு சொல்லிட்டு இருந்த நாட்கள் போய், இதுக்கப்புறம் வாழ்ந்தா இந்த குடும்பத்தை போல வாழக்கூடாது அப்படின்ற நாட்களை அந்த மாதிரி எக்ஸாம்பிளை சொல்ல வச்சுட்டாங்களா? அந்த மாதிரி எக்ஸாம்பிளை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, யுவர் சாப்டர் இஸ் ஓப்பன். நெக்ஸ்ட் பேஜை திருப்புறாருங்க ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ். அன்றைக்கி ராஜாவுக்கு தூக்கம் வராத ராஜா என்ன பண்ணியிருக்கலாம்? என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். எனிதிங் கேன் டூ. ஒரு பாட்டு பாடி அவர் தூக்கத்தை வர வச்சுருக்கலாம், இல்லை நடன கலைஞர்களை வர வச்சு நடனம் ஆட வச்சுருக்கலாம். எனிதிங், என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ராஜா இஸ் அ கிங். பட் அவர் பண்ணது என்னன்னா, யாரெல்லாம் நல்லது பண்ணாங்களோ அவங்களுடைய அந்த புத்தகத்தை எடு, யாருக்கெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வாசிக்க சடனாக ஒரு பேஜ் வருது. ராஜாவின் உயிரை காப்பாற்றின மொர்தெகாய்க்கு ஒன்றும் பண்ணலை. Wow, I feel it, such a presence, such an anointing. Yes, ஒன்றுமே பண்ணலை. அந்த பேஜ் திருப்பும் போது அவங்க படிக்கிறாங்க, மொர்தெகாய்க்கு ஒன்றுமே பண்ணலை. நீ எவ்வளவோ நல்லது பண்ணி நீ அந்த நன்மைக்குரிய ஆசீர்வாதத்தை வாங்காமல் ஒரு வாசலுக்கு கீழே உக்காண்டிருக்கலாம். யாரும் மதிக்காத இடத்துல, யாரும் உன்னை கனம் பண்ணாத, எல்லாரும் வெறுக்கிற ஒரு ஸ்தலத்தில் நீ உக்காந்துருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன் பக்கம் திரும்புதுக்கு. உன் பக்கம் உன் பேர் வருகிற அந்த நாட்கள் திரும்புது. ராஜாவின் கண்களில் தயவு வருது. ராஜா கனப்படுத்தினா எப்படி கனப்படுத்துவாரோ அப்படி உங்களுடைய கனம் இருக்குங்க, உங்களுடைய உயர்வு இருக்குங்க. இவ்வளவு நாள் நீங்க உக்காந்துட்டு இருக்கிறது அநேகர் கேவலமா, அநேகர் பார்த்து நீயா அப்படின்னு ஏளனமா பார்க்கிற ஒரு இடத்துல, ஒரு சாம்பல்ல ஒரு கோணி பை போட்டுட்டு உக்காந்துட்டு இருக்கீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, எஸ், ராஜா உயர்த்துகிற மனுஷன், ராஜா கனப்படுத்தக்கூடிய மனுஷன் எப்படி உயர்த்தப்படுவானோ அப்படி உன்னை உயர்த்த நான்
வந்திருக்கிறேன். ஓ ஹூ கேன் யாரெல்லாம் பிலீவ் பண்றீங்க? யாரெல்லாம் பிலீவ் பண்றீங்க? ஓ நிறைய பேர் சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான் உங்க லைஃப், அவ்வளவுதான் உங்க பிசினஸ், அவ்வளவுதான் உங்க ட்ரஸ்ட், அவ்வளவுதான் உங்க மினிஸ்ட்ரி, அவ்வளவுதான் உங்க ஃபேமிலி, இதோட க்ளோஸ்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்கல்ல. பட் டாடி காட் சொல்றார், நோ 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 நோ, ஜஸ்ட் பிலீவ் மீ. மனுஷன் சொல்லி அவன் செய்யாம போலாம். ஓ மனுஷன் ப்ராமிஸ் பண்ணி அவன் மறந்து போலாம். நான் தேவன், ஓ அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர், நான் வாக்கு மறவா. ஓ நாம் வாக்கு மாறாதவர். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், ஓ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய லைஃப்லயும் ஒரு சாப்டர் ஆண்டவர் ஓபன் பண்றாரு. உங்களுடைய பக்கம் துருப்பப்படுது. ராஜாவின் கண்களுக்கு உங்க பெயர் அகப்பட போகுது. அப்போ ராஜா கணம் பண்ணா எப்படி கணம் பண்ணுவாங்களோ அத போல உங்க கணம் வரப்போதுங்க, உங்க உயர்வு வரப்போதுங்க. ஓ ராஜாவினுடைய அடுத்த ரதம், இரண்டாவது ரதத்துல, ஓ தேங்க்யூ நீங்க ஏறி அமர்ந்து இந்த தேசத்தை சுற்றி வருவீங்க. ஓ இந்த உலகத்தை சுற்றி வருவீங்க. சுற்றி வர்றது மட்டும் இல்ல, உங்களுக்கு முன்பதாக ஒரு கோரஸ் போகும். ஓ ராஜா கனப்படுத்தினா எப்படி கனப்படுத்தப்படுவாங்களோ அப்படி கனப்படுத்தப்படுகிற ஒரு மனுஷன் ஓ உங்களுக்கு முன்பதாக வாழ்ந்துட்டு இருக்காரு. ஓ ஜஸ்ட் ஹானர் ஹிம் அப்படின்னு சொல்லி ராதா ராஷிதாரா. வாவ் வாவ், ஐ ரியலி such a joy. Oh such a joy. yes இந்த சந்தோஷத்துல, ஓ சந்தோஷத்துல, ஓ ஹalleluya, என் இருதயம் அப்படியே பூத்து குலுங்குதுங்க. ஓ ஹalleluya. நான் நம்புறேன் இன்னைக்கு வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை ஓ மறுரூபப்படுத்தும். உங்க குடும்பத்தை, உங்க பிசினஸ், உங்க ஊழியத்தை, ஓ உங்க பர்சனல் லைஃப் ஓ ஆண்டவர் மறுபடியும் எடுத்து காட்டுறாருங்க. some people say like that, some people think like that. என்னெல்லாம் ஆண்டவர் மறந்துட்டாரு, என்னெல்லாம் அவர் விட்டுட்டாரு. அவர் நம்மளை மறந்தா, அவரை நம்மளை விட்டா இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருப்போமா? ஒரு நிமிஷம் அவர் நம்ம மேலே இருந்து அவருடைய பார்வை அப்படி தள்ளி வச்சிருந்தா இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருப்போமா? இன்னைக்கு சுகபலனோடு இப்படி இருப்போமா? நோ சான்ஸ். அவர் ஒருவேளை நம்ம தூங்கலாம், நம்ம அவரை மறக்கலாம், நம்ம அவரை விட்டுட்டு கூட போகலாம். பட் அவர் ஒரு நாளும், அவர் ஒரு பொழுதும் நம்மை விட்டு விலகிறதே இல்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. யோசுவாக்கு எப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு? யோசுவா, why fear? Don't worry, I'm always be with you. நான் மோசேயோடு கூட இருந்தது போல நான் உன்னோட கூட இருக்கிறேன். Why worry? எதுக்கு வரி பண்ணுறீங்க? அப்பா உங்க கூட இருக்காரு. ஓ you are not alone. எத்தனை பேர் நம்புறீங்க? I'm not alone. அப்படியே டைப் பண்ணுங்க, முடிஞ்சவங்க டைப் பண்ணுங்க. எஸ், நான் தனியா இல்லை, என் கூட ஒருத்தர் இருக்காரு. அன்னைக்கு தானியேலுடைய நண்பர்கள் இப்படி சொல்றாங்க, நீ ராஜாவை வணங்கினா உயிர் பிழைப்ப, ஒருவேளை நீ வணங்கலைன்னா உன்னை அக்கினிக்கு போட்டுருவேன், அக்கினியில் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டல் வருது, அப்படின்னு அதிகாரம் வருது, அப்படின்னு சட்டம் வருது. பட் தே டோன்ட் அக்செப்ட். அவங்க ஒன்று நினைக்கிறாங்க, நான் வணங்க மாட்டேன், என் தேவனுக்கு மட்டும்தான் என் தலை வணங்கும், என் தேவனுக்கு முன்பதாக மட்டும்தான் என் முழங்கால் படியிடும், நான் முட்டி போடுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் இருந்த அக்கினியை விட 7 மடங்கு. எத்தனை பேர் யூஷுவலாக இருந்த லைஃப்பை விட, பிரதர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியெல்லாம் பரவாயில்ல பிரதர், கொஞ்சம் அப்படியே நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு, என்னைக்கு நான் இயேசு தான் உண்மையான தேவன், எனக்கு இயேசு தான் முக்கியம், இயேசுன்னு வந்தனும், தேவன் நின்னனும் என் லைஃப்பில், அதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய போராட்டம், அதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய இழப்பு, அதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய இடி விழுந்துச்சுங்க. சில விஷயத்தில் இடி விழுந்து
அந்த இடம் தெரியாமல் போயிருக்கு. ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்கிறாரு, உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஓ தேங்க்யூ ஜீசஸ். 7 மடங்கு அக்கினின்னா 70 மடங்கு அக்கினி வந்தாலும் அவர் உங்களோட கூட இருக்கும்போது உங்களோட கூட இருப்பார். கூட இருக்கிறது மட்டும் இல்லை, உங்கள் முடி கருகாது, உங்கள் வஸ்திரத்தில் அந்த நெருப்பின் வாசனை வராது. தேவன் அப்படி உங்களை அலங்கரிப்பார், அப்படி உங்களை கனப்படுத்துவார், அப்படி உங்களை தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்படியே வாங்கிக்கிங்க வித்தின் அ மினிட். ராமா ஷீட்டாரானா ரகபலா ஷீட்டாராதனா. எனக்கு தெரியல, இன்னைக்கு இந்த வார்த்தை அதிகமாக வந்துட்டுருக்கு. வித்தின் அ மினிட். எஸ், பெரிய காரியத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஐ டோன்ட் நோ, நான் தேவனுடைய மனுஷனா உங்களை பார்த்து சொல்கிறேன். இந்த வார்த்தையை கேட்க போகிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்கிறேன், வித்தின் அ மினிட் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் ஃபினான்ஷியலை நீங்கள் பார்ப்பீங்க. எங்கள் பைபிளில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கீங்க, இயேசு சொன்ன உடனே, இயேசு தொட்ட உடனே, இயேசு பார்த்த உடனே, இயேசு கையை வச்ச உடனே வித்தின் அ மினிட் உங்களை பார்த்து சொல்கிறேன், வித்தின் அ மினிட் உங்கள் லைஃப்பில் என்னென்ன காரியங்கள் வேணுமோ அந்த காரியங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. வாவ் ஜீசஸ், நான் நம்புகிறேன், நான் அதை பார்க்குறேன். இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு பெரிய சாட்சியை அனுப்பிங்க. இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு பெரிய அற்புதமாய் அடையாளமாய் நிற்பீங்க. வாவ் எஸ் வெஹிக்கிள்ஸை ரிலீஸ் பண்ணுறேன், ஓன் ஹவுசஸை ரிலீஸ் பண்ணுறேன். கடனே இல்லாமல் சில காரியத்தை நீங்கள் சுதந்திரிப்பீங்க. நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க, இதுக்கு கடன் வாங்கினாதான், பிகாஸ் உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படி இருக்குது, உங்கள் ஃபினான்ஷியல் சூழ்நிலை அப்படி இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், நோ 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 நோ. என் வார்த்தை என்ன சொல்லுது? உபாகமம் 28:12 கீழே பாருங்க, நீயும் கடன் வாங்க மாட்ட, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். கடன் கொடுக்குறவங்க ஒன்று வட்டி கடையாவது வச்சுருக்கணும். சிம்பிளாக ஒரு வட்டி கடையாவது வச்சுருக்கணும்ல. ரொம்ப பெருசாக யோசிச்சிங்கன்னா யூ ஹாவ் அ பேங்க்காவது வச்சுருக்கணும். இது ரெண்டுமே இல்லாமல் நம்மளே 4 பேர்கிட்ட கடன் வாங்குகிற நிலமையில் இருக்கும் பிரதர். நான் எங்கே போய் 4 பேருக்கு கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எஸ் கண்டிப்பாக சிஸ்டர், நீங்கள் லிவிங் விட்னஸாக இருப்பீங்க. ஜீவனுள்ள தேவனுக்கு ஜீவனான ஒரு சாட்சியாக நீங்கள் நிற்பீங்க. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். வாவ் ஜீசஸ், வாவ் ஜீசஸ், வாவ் 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 வாவ். நிறைய இருதயத்தின் காயங்கள் அப்பா அப்படியே கட்டுறாருங்க. ஐ ஃபீல் இட் இன் மை ஸ்பிரிட். அவர் சமீபத்துக்கு மட்டும் இல்லை, தூரத்துக்கும் தேவனாக இருக்கார். நிறைய பேருடைய காயங்கள், so many people's of அந்த இருதயத்தின் ஊன்செல்லாம் அப்படியே மறையுது. எல்லாம் உங்கள் பாஸ்ட் எல்லாம் மாறுதுங்க. உங்கள் பாஸ்ட் எல்லாம் மாறுது இயேசுவின் நாமத்தினால. இந்த லைவ் உக்காரத்துக்கு முன்னாடி அந்த வித்தின் அ மினிட் தான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், என் பிள்ளைகளுக்கு போய் சொல்லு, அவங்க தாட்ஸில் ஒன்று வச்சுருக்காங்க, எங்கள் தாத்தா கடை வாங்கினார், எங்கள் அப்பா கடை வாங்கினார், நான் கடை வாங்கியிருக்கேன், என் பிள்ளையும் அடுத்து கடை வாங்க போகிறான். ஐ தாட் இது ஒரு ஜென்ரேஷன் கர்ஸ், ஜென்ரேஷனாக எங்கள் கூடவே வந்த ஒரு ரிலேட்டிவ் மாதிரியே இருக்குது பிரதர் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இல்லைடா, என் பிள்ளைங்களை நான் அப்படி அழைக்கலை, என் பிள்ளைங்களுடைய கரத்தை வாரி இறைக்கிற கரமாக தான் வச்சிருக்கிறேன். 100% நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக தான் இருப்பீங்க. உங்கள் விதைகள் ஒரு நாளும் மக்கி போகாது. சில பேர் நினச்சிருக்கீங்க, நான் நிறைய விதைச்சேன், என் விதைக்கான அறுவடை இன்னும் நான் பார்க்க முடியல பிரதர் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருக்கீங்க. பட் டாடி காட் சொல்கிறாரு, ஒருவேளை நீ அதை மறந்து தூங்கியிருக்கலாம். உன் விதை உறங்குவதில்லை. சில நேரங்களில் விதை கூட மக்கி போயிடலாங்க. தெரில, இது நெக்ஸ்ட் லெவல். அப்பா சொல்கிறாரு,
வித்தின் அ மினிட் வர்றதான். சில விதைகள் மக்கி கூட போயிருக்கலாம், அந்த இடத்துல நீங்கள் விதைச்ச அடையாளம் கூட தெரியாமல் போயிருக்கலாம். ஆனால் விளைய செய்கிற தேவன் ஒருவர் இருக்காரு. செத்தே போயிருச்சு, மக்கி போயிருச்சு, அந்த இடத்துல நீங்கள் விதைத்ததற்கான அடையாளமே இல்லைனாலும் என் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறாரு, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை அழைத்தவர், நான் அதில் உயிரடைய செய்வேன், அதில் பலனை கொடுக்க பண்ணுவேன். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எஸ், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எஸ், தேங்க்யூ லார்ட். ஜீசஸ், 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 ஜீசஸ். எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு? எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு? இன்னைக்கு அப்படியே ஒரு ஃப்ளோ வேறு லெவலில் இருந்துச்சுல்ல அப்பாவுடைய வார்த்தை. நான் நம்புகிறேன் இதை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய லைஃப்லேயும் வித்தின் அ மினிட் நிமிஷத்துக்கு நிமிஷம் அற்புதத்தை பார்ப்பீங்க, நிமிஷத்துக்கு நிமிஷம் அற்புதத்தை பார்ப்பீங்க, நிமிஷத்துக்கு நிமிஷம் அற்புதம் பார்ப்பீங்க. இன்னும் எக்ஸ்ட்ரீமாக சொல்ல போனால் நீங்களே ஒரு அற்புதமாய், நீங்களே ஒரு அடையாளமாக இருக்க போகிறீங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். யூ ஆர் த மிரக்கல், யூ ஆர் த வண்டர். நீங்கள் அற்புதமாகவும் அடையாளமாகவும் இருக்க போகிறீங்க. அநேகர் உங்களை பார்த்து தேவனிடத்தில் வரப்போகிறாங்க, உங்களை பார்த்து தேவனிடத்தில் வரப்போகிறாங்க, உங்களை பார்த்து தேவனிடத்தில் வரப்போகிறாங்க. எப்படி இருந்தவங்க இன்றைக்கி இப்படி மாறிட்டாங்களே, எப்படி 4 பேர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க, இன்றைக்கி 4 பேரை கூப்பிட்டு நீங்கள் கொடுக்குறவங்களா மாறிட்டீங்க. அப்போது அந்த சூழ்நிலையை அப்படியே யோசித்து பாருங்கள், அப்படியே இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? யாராவது எனக்கு கூப்பிட்டு நீ இது கொஞ்சம் வச்சுக்கோ, ரொம்ப கஷ்டப்படுறியே அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? அப்படி யோசிச்சுட்டு இருந்த நாட்கள் போய் எப்படி மாறுதுன்னா, எப்பா வாப்பா, என்கிட்ட ரொம்ப காசு இருக்குது, இதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில, வச்சுக்கோ பிரதர், என்னால் திரும்ப தர முடியாது தான், சிஸ்டர் என்னால் திரும்ப தர முடியாது அப்படின்னு அவங்க சொல்லும் போது, நான் உன்னை கேட்டேனா? நீ திரும்ப கொடுன்னு கேட்டேனா? வச்சிக்கோ 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 அப்படின்னு அள்ளி கொடுக்குற மாதிரி கத்துறவங்க கரத்தை அப்படி பிளஸ் பண்ணுவார். நான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் உங்கள் கரம் நாட் எம்டியாக இருக்காது, எம்டியாக இருக்காது. சில நேரங்களில் நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்கள்ல, கொசுறு மாதிரி சிலது அப்படியே கிள்ளி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கள, இதுக்கப்புறம் கிள்ளி யூஸ் பண்ண மாட்டீங்க, அள்ளி யூஸ் பண்ணுவீங்க. எப்படி? நாட் எ கிள்ளி, அள்ளி யூஸ் பண்ணுவீங்க. ஆண்டவர் அப்படி உங்கள் லைஃப்பை மாற்றுறாரு, உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை மாற்றுறாரு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ. மாரா ஷீட்டரானா தியா தேரு தரபாபா Ratadadarabababu Shantaradina Rakakakaka Le Santa Madura Rabu Shabu Shantarina Tianturudana. Thank you Master, thank you Master. இன்றைக்கி ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வந்தேன், அது கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு அப்படியே நம்ம பிள்ளைகளோடு சில விஷயங்களை அப்படியே பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். பட் டேடி காட் டூ எ சச் அ கிரேட் திங். நான் நம்புகிறேன் நம்ம யோசிக்கிறத விட நம்மளை கொண்டு ஆண்டவர் யோசிக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஓகே, 2 அனௌன்ஸ்மெண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். வர்ற சாட்டர்டே, கம்மிங் சாட்டர்டே நைட் 8 மணிக்கு நமக்கு கூகுள் மீட் இருக்குது. சரிங்களா? 8 மணிக்கு வர்ற சாட்டர்டே நமக்கு கூகுள் மீட் இருக்குது. நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் உங்கள் நேம், எங்கே இருந்து பார்க்க போகிறீங்க அப்படின்றத ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. இட்ஸ் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? அதில் வர்ஷிப் இருக்கும், வேர்ட் ஆஃப் காட் இருக்கும். இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் டைம் எடுத்து வி வில் ப்ரே அண்ட் ப்ராஃபஸி பயங்கரமாக இருக்கும். கர்த்தர் ஒரு பெரிய என்கவுண்டர்ஸை அந்த கூகுள் மீட்டில் பண்ணுவார். ஏன்
கூகுள் மீட் அவசியமா, இந்த மாதிரி லைவ்லேயே உட்காந்து நீங்கள் பேசலாமே பிரதர் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தால், சில விஷயங்களை நம்ம பர்சனலாக பேசும்போது அது வந்து இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக உங்கள் லைஃப்பில் கிரியேட் செய்யும். அதனால் வர்ற சனிக்கிழமை நைட்டு 8 மணிக்கு கூகுள் மீட்டாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபேமிலியாக உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்ட்டு வி ஆர் ப்ரேயிங். அதுக்காக ஆயத்தமாயிட்ருக்கோம். உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் நேம் எங்கேருந்து பார்க்க போகிறீங்க அதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். இட்ஸ் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன். சரிங்களா? உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் அனுப்பி இது பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் அடுத்த மாதம் லாஸ்ட் வீக் நான் இடமெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் போஸ்டர்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். சென்னை திண்டிவனம், விழுப்புரம் திண்டிவனம் பகுதியில் ஒரு பெரிய ஓப்பன் கிரவுண்ட் மீட்டிங் லாஸ்ட்டு சண்டே 26th ஈவினிங் ஒரு ஓப்பன் கிரவுண்ட் மீட்டிங் இருக்குது. அன்றைக்கி மார்னிங் ஒரு சர்ச்சில், அதே ஏரியாவில் தான், கொஞ்சம் பக்கத்தை முன்ன பின்ன ஒரு சர்ச்சில் நம்ம பேசுகிறோம். ஆல்மோஸ்ட் 24th நமக்கு ட்ராவல் இருக்கும். 24th சென்னைக்கு நாங்கள் வரோம். அங்கே ஒரு மேரேஜ் முடிச்சுட்டு அங்கே சென்னையில் 1 or 2 days வி ஸ்பெண்ட் டைம். அதுக்கப்புறம் தேங்க்யூ மாஸ்டர் திண்டிவனம் மீட்டிங். இதுக்காக நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணிக்கங்க. கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை, ஒரு பெரிய அசைவை நம்ம மத்தியில் கட்டவிழ்த்துட்ருக்காரு. கடைசி நாட்கள் எல்லோரும் இப்படி தான் சொல்லிகிட்ருக்காங்க. கடைசி நாட்கள், ஆண்டவர் இன்றைக்கி வந்துட போகிறாரு. நான் கூட இன்றைக்கி லைவ் போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒருவேளை லைவ்லேயே ஆண்டவர் வந்து நம்மளை எடுத்துக்கிட்டாருன்னா ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தபோது ஆண்டவர் சொன்னார், டேய் நான் உனக்கு எவ்வளோ வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கேன், என் பிள்ளைகளுக்கு எவ்வளோ வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் நிறைவேற்ற வேணாமா அப்படின்னு சொன்னார். ஆமாம்லப்பா, கண்டிப்பாக நிறைவேற்றணுமே. ஒருவேளை நீங்கள் நிறைவேற்றலைன்னா நீங்கள் பொய் சொல்கிற தேவனாயிருவீங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சிலர் சொல்கிறாங்க, ஏங்க ஃபஸ்ட்டு நம்ம வர்றதே அதுக்கு தானேங்க, பரலோகம் தானேங்க முக்கியம், வாக்குத்தத்தமாக முக்கியம் அப்படின்னும் போது இன்னொரு வாய்ஸ் வருது, டேய் ரெண்டுமே முக்கியம்தான். பரலோகம் நமக்கு கன்ஃபார்ம் பண்ண டிக்கெட்டு, ரிசர்வேஷன் ஆல்ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு வந்து அவர் இன்றைக்கி வந்தாலும் சரி, நாளைக்கு வந்தாலும் சரி, வித்தின் அ மினிட் வந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே பரலோகத்தில் அவரோட கூட இருப்போம். ஆனால் அவர் நம்மளை உண்டாக்கி இங்கே சில காரியங்களை செய்யணும்னு அனுப்பியிருக்கார்ல, அந்த காரியத்தெல்லாம் யார் செய்கிறது? அதனால் அப்பா வருவார், கண்டிப்பாக வருவார். வெயிட் பண்ணுங்கள். நம்ம மேலே அவர் வச்சுருக்கிற வாக்குத்தத்தங்களை, நமக்கு கொடுத்துருக்கிற வேலையெல்லாம் அழகாக செஞ்சு முடிங்க. தேங்க்யூலோ. மனுக்காக ப்ளெஸ் பண்ணுறேன் சிஸ்டர், உங்கள் பிள்ளையை ப்ளெஸ் பண்ணுறேன். சுபாஷ் பிரதர் ப்ளெஸ் யூ. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். நன்றி டாடி, நன்றி டாடி, நன்றி டாடி. ஹalleluya ரபா ஷந்த ருதரபரியந்த ருதன. ஹalleluya, ஹalleluya. அடுத்தது நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு காரியத்தை எப்போவுமே பண்ணுவோம். கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணும் விதமாக நம்ம விதைக்க போகிறோம். எத்தனை பேர் உங்கள் விதைகளை ஆயத்தமாக வச்சுருக்கீங்க? தேங்க்யூ ஜீசஸ். ஒரு வேளை நீங்கள் ஆயத்தமாகலைனாலும் ஆயத்தமாகிக்கிங்க. கர்த்தருடைய ஆவியானவர். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூலோ, தேங்க்யூலோ. நம்முடைய கூகுள் பே அண்ட் ஃபோன்பே நம்பர் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் நம்பர் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் நம்புகிறேன் நிறைய பேருக்கு இண்டிவிஜுவலாக நம்ம ப்ராஃபஸி பண்ணலனாலும் நிறைய பேர்கிட்ட அப்பா பேசியிருக்காரு. நிறைய பேருடைய லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வித்தின் அ மினிட், இந்த நிமிஷத்துலேருந்தே உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. தேங்க்யூ ஜீசஸ். ஆஃபரிங்க்கு அப்புறம் நம்ம க்ளோசிங் ப்ரேயர் பண்ணலாம். ஒருவேளை முக்கியமாக உங்களுக்கு ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் எனக்காக ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுங்கள் பிரதர் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்டை போடுங்க. கண்டிப்பாக நான் ப்ரேயர் பண்ணிட்டு தான் போவேன். ஓகே. தேங்க்யூ லோ. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ மாஸ்டர்.
தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். அன்புள்ள இயேசு சுவாமி, ஆண்டவரே விதைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ மாஸ்டர். ஒவ்வொன்றும் ஆண்டவரே 100 மடங்கு பலன் தரட்டும் டாடி. ஒவ்வொன்றும் 100 மடங்கு பலன் தரட்டும். ஒவ்வொன்றும் 100 மடங்கு பலன் தரட்டும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர். இவங்க ஃபினான்ஷியல் ஒரு பெரிய ஆண்டவரே அப்பா டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகட்டும். இவர்கள் கடன் வாங்காம ஆண்டவரே அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் ஆண்டவரே இவங்க கரங்களை நீங்கள் ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அது மட்டும் இல்லப்பா, விதைக்கிற பிள்ளைகளுடைய விதைகள் ஆண்டவரே ஒவ்வொன்றும் அமுக்கி குலுங்கி சரிந்து ஆண்டவரே இவங்க மடியில் வந்து விழட்டும் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ மாஸ்டர். ஜாயின் பண்ண போகிற பிள்ளைங்க ஒவ்வொருத்தரையும் கூட நான் பிளஸ் பண்ணுறேன். இவங்க ஆண்டவரே அப்பா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களை இறக்கட்டும். ஆண்டவரே இப்போவே விதைச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய லைஃப்லையும் ஒரு ஆண்டவரே மெராக்குலஸ் மணியை நான் பேசுகிறேன்னாடி. அவங்க ஆண்டவரே என்ன ப்ரேயர் பண்ணி என்ன காரியம் எனக்கு இது வேணும், இதுக்காக இந்த விதையை நான் விதைக்கிறேன், என் ஹெல்த்தில் ஒரு விடுதலை வேணும், இதுக்காக இந்த விதையை விதைக்கிறேன், என் பிள்ளையினுடைய லைஃப் ஒரு நல்லா இருக்கணும், அதுக்காக இந்த விதையை விதைக்கிறேன், என் பிஸ்னஸில் ஒரு பெரிய ஓப்பனிங்ஸ் வேணும், என் மினிஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஓப்பனிங்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சி விதைக்கிறோம். ஒவ்வொரு விதைகளையும் அவங்க என்னென்ன விண்ணப்பத்தோடு இந்த விதைகளை விதைச்சிட்ருக்காங்களோ அந்த விதைகளுக்கான ஆண்டவரே அப்பா பலனை இவங்க மடியில் கொண்டு வந்து நீங்கள் போடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் நடி. அப்படியா நீங்கள் இவங்க விதைகளை ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். Diya Mary, please pray for my master. Please me with house, children, studies, my future. Sure sister. இயேசுவின் நாமத்தினால் உங்களை bless பண்ணுறோம். இதுவரை நடத்தின தேவன் இனியும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கார். அற்புதத்தின் மேல் அற்புதத்தை பார்ப்பீங்க, ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. கனி சிஸ்டர் கீர்த்திகாவை பிளஸ் பண்ணுறேன். குட் நாலேஜை பேசுகிறேன், விஸ்டமை பேசுகிறேன். சாலமோனை காட்டிலும் பெரிய தேவன் பிள்ளையோடு கூட இருக்கிறாரு. ஒரு பெரிய அற்புதத்தை அவங்க ஸ்டடீஸில் நான் பேசுகிறேன். உங்களுக்கும் இந்த வெஹிக்கிள் வாங்குறதெல்லாம் எஃபர்ட்லெஸ்ஸாக காரியங்களை கர்த்தர் செய்து முடிக்க கர்த்தர் ஈஸியான டோர்ஸ் ஓப்பன் பண்ண போகிறார். ரொம்ப ஈஸியாக டோர்ஸ் ஓப்பன் ஆக போகுது. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். ஃபேவர், ஐ ரிலீஸ் ஃபேவர், ஐ ரிலீஸ் ஃபேவர், ஐ ரிலீஸ் ஃபேவர் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். எஸ், தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ. கம்ப்ளீட் ஹீலிங். ஓ சியா சண்டராதனா. ஒருவேளை சுகத்திற்காக ஆரோக்கியத்திற்காக ஒருவேளை நீங்கள் காத்துட்ருந்தீங்கன்னா எஸ், கர்த்தருடைய அந்த சுகமாக்குற விடுவிக்கிற அபிஷேகத்தை அப்படியே உங்கள் மேலே பேசுகிறேன். ஃபினான்ஷியல் ஒரு பெரிய க்ரோத்தை பேசுகிறேன். மினிஸ்ட்ரியில் ஓப்பன் டோர்ஸை பேசுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ. கர்த்தர் அப்படியே அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஸ்பெஷல் நாலேஜ் அண்ட் விஸ்டம். கண்டிப்பாக சாலமோனை காட்டிலும் பெரிய தேவன் உங்கள் கூட இருக்கார் சிஸ்டர். ஸ்பெஷல் விஸ்டமை அவர் கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் இன்னிலிருந்து பார்ப்பீங்க. வித்தின் த மினிட் நீங்கள் பார்ப்பீங்க. ஆக்டிவேட் நான் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ. ஓகே, திண்டிவனம் மீட்டிங்காக ப்ரேயர் பண்ணிக்கிங்க. திருநெல்வேலி மீட்டிங் வந்து போஸ்ட்போன் ஆகிருக்கு. டேட் பின்னர் அறிவிக்கப்படும். ஏன்னா ஹால்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருக்குது. ஃபங்க்ஷன் டைம் அது இது லீவ் டைம்ன்றதுனால ஹால்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால அது போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக திருநெல்வேலியில் மீட்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் திண்டிவனம் மீட்டிங்காக ப்ரேயர் பண்ணிக்கிங்க. இங்கே பெங்களூரில் ஒருவேளை நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ராமுத்தி நகர், லிங்கராஜ்புரம் இங்கே 2 இடத்துலையும் நமக்கு ப்ரேயர்ஸ் நடக்குது. ஒருவேளை எங்கேயும் நீங்கள் சபைகளுக்கு போகல அப்படின்னிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரலாம். அதனுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் பர்சனலாக நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும். ஓகே, நம்ம முடிக்கும் போது ஒரு விஷயத்தை நம்ம எப்போவுமே செய்வோம். எல்லாம் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஐ எம் பிளஸ்ட், ஐ எம் ஸோ ஹாப்பி, ஐ எம் ஸோ வண்டர்ஃபுல், ஐ எம் ஹீல்ட், ஐ எம் ஹெல்த்தி, ஐ எம் ப்ராஸ்பரஸ், ஐ எம் ஸ்ட்ராங். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அப்படியே நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஐ ஹவ் ஓன் ஹவுஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஐ ஹவ் நியூ கார், ஐ ஹவ் 2-wheeler, I have a new business, I have a new ministry doors, I receive my visa, I receive my child. குழந்தை இல்லாத பிள்ளைங்க ஒரு வேளை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே டிக்ளேர் பண்ணுங்கள். ஐ ரிசீவ் மை சைல்டு. தேங்க்யூ லோ. ஐ கேன்சல் எவ்ரி டெப்த். நீங்கள் கொடுக்குற கரங்களாக உங்கள் கரங்கள் மாறும். கர்த்தர் அப்படியே அவங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, தொடர்ந்து நம்ம எல்லாருக்காக ஜெபம் பண்ணிக்கிங்க.
சாட்டர்டே டோன்ட் ஃபர்கெட் கூகுள் மீட். ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதனால் உங்கள் நேமை இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. God bless you.